ஜீவஜனமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகளின் 2வது நாள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 6வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 51வது வசனம். 29வது வசனம், உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் இயேசுவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஜெபிப்போம். என் தேவனாகிய ஆண்டவர் தியானத்தின் கர்த்தராய் இருக்கிறதுனால இன்னுமாக உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஆவியின் வழிநடத்துதல் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பிதாவே, ஆமென். 2 காரியங்கள் தேவஜனமே. நம்பர் 1, வழக்கமாக கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. வாலிபர்கள் விளையாடுவாங்க, நாம் யாவரும் விளையாடுவோம். நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு யாரை முதல் சந்திப்போம் அப்படின்ற ஒரு கேட்கிற கேள்வி. சரி, நம்ம யாவருக்கும் சொன்னாலும் சொல்லாட்டியும் நிச்சயமா பரலோகத்துக்கு சென்ற பிறகு ஒரு காரியம் இருக்கும். இயேசுவை பார்க்கணும், அவருடைய சிரிப்பை பார்க்கணும், அவருடைய அரவணைப்புகள் இருக்கணும், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தை நம்மோடு கூட வரணும் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய சொந்த ஆசை என்ன தெரியுங்களா? யோவான் ஸ்நானகனை போய் சந்திக்கணும். ஏன்? வேதத்திலேயே இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து மிக விசித்திரமான குணாதிசயத்தை அடைந்தவர், வைத்திருக்கிறவர் யோவான் ஸ்நானகன். அவர் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு சில காரியங்கள், அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரு. அவர் எனக்கு பின் வந்தவர், ஆனா என்னை மேற்கொண்டவர். ஏன்னா எனக்கு முன்பதாக இருந்தவர். அதிசயம். இயேசு மனுஷன் அல்ல, தேவனாக மனுஷ ரூபம் எடுத்து வந்தவர். அந்த நித்தியத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை யோவானுக்கு நன்றாக தெரிகிறது. சொல்றாரு, நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு. மணவாளனுடைய ஃப்ரெண்டுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? மணவாளன் மகிழ்ச்சியா இருப்பதை பார்த்து நான் மகிழ்ந்து களி கூறுவேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, வரப்போகும் மேசியாவின் வருகையை வரவேற்கும் வெறும் ஓசையா இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உண்டு பண்ணுகிற, கேள்விகளை உண்டு பண்ணுகிற பக்குவம் எப்படி இந்த யோவான் ஸ்நானகனுக்கு வந்தது? நம்ம ஆழமா பார்த்தோம்னா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனோடு கூட மிகவும் ஆழமாக இடைப்பட்டு இந்த வெளிப்படுத்தலை யோவானுக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, யோவானுக்கு தான் யார் என்ற அடையாளத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தின நேரத்துல அதை அருமையாக எடுத்துக்கொண்டார். என்னுடைய கேள்வி, எந்த மனுஷனையா நான் குறையணும் அவர் கூடணும்னு சொல்லுவாங்க, நான் நாசமாகணும் அவன் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க இருக்க மாட்டாங்க. விசித்திரமானவர். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான தாழ்மை மட்டுமல்ல, தன்னுடைய அடையாளத்தை அறிந்தவர், அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி இறுதி வரை வாழ்ந்தவர். நம்முடைய அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்வோம், அதை அரவணைத்துக் கொள்வோம், இறுதி வரை அதில் நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது மட்டுமல்ல, நமக்கு திருப்தி கொடுக்கின்ற ஒரு பக்குவமா இருக்கின்றது. 2வது காரியம், இந்த வாசித்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை தனக்கென்று இருக்க வேண்டிய, தன்னோடு கூட இருக்க வேண்டிய சீஷர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிலிப்பியும் நத்தானியேலையும் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து நாத்தானியேலை குறித்து ஒரு விசித்திரமான ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கிறாரு. நாத்தானியேல் அப்படியே பொங்கி பரவசமாகன்றான். சொல்றான், ராபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு வார்த்தை மேல அப்படியே போட்டு ஆசீர்வதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சொன்ன காரியம் மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமான, ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இயேசு செய்கிறார். இவன் சொல்லுகிற அந்த வெளிப்படுத்தலை எடுத்தவரல்ல, அந்த வெளிப்படுத்தலை எடுத்து பரலோகத்துக்கு தூக்கி ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்பார்மர், ஒருவரை மாற்றுகின்ற ஒரு பக்குவத்தை வைத்திருந்த சிறந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். அவர்
நாத்தானியேல் செய்த உலக ரீதியின் வெளிப்படுத்துதலை வைத்து பரலோக ரீதியின் தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இனிமேல் பரலோகம் திறக்கப்படவும் தூதர்கள் ஏறும் இறங்கும், மனுஷகுமாரன் மேல் ஏறும் இறங்கும் அந்த உறவை நீ பார்ப்பாய், அந்த தரிசனத்தை காண்பாய் என்று நாத்தானியேலுக்கு சொல்லுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். கர்த்தர் மிகவும் நல்லவர். தேவ ஜனமே, அறிந்து கொள்வோம். நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய எதிர்பார்ப்புல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பரலோகத்தை குறித்த ஒரு வெளிப்படுத்தல், பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம், பரலோகத்தை குறித்த முக்கியத்தை எப்பொழுது நமக்குள் கொடுக்கின்றவர். உலகத்தில் இருந்தாலும் நாம் பரலோகத்தை சேர்ந்தவர்கள். தேவ ஜனமே, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை பரலோகத்துக்கு ஏற்றதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இயேசுவோடு கூட அறிந்து அதில் உறுதியாக இருக்க கிருபை தார். பிரைஸ் காட். எங்களுடைய வாழ்க்கையில் பரலோகத்தின் தரிசனம், இயேசு கொடுக்கும் பரலோகத்தின் தரிசனம் எங்களை ஆண்டு கொள்ள கிருபை தார். அந்த மனப்பக்குவம், அந்த கண் பார்வை, அந்த கேள்வி, அந்த தரிசனம், அந்த வாழ்க்கை முறை அப்படியாக எப்பொழுதும் பரலோகத்தின் உயர்ந்த தரிசனத்தில் நாங்கள் காணப்பட கிருபை தார். துதிகான மகிமையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே.